அப்பா உங்களுக்கு தெரியாதுல, இந்த நித்யாவால. ஐயோ மறந்துட்டேன். நர்ஸ் மாமாவுக்கு மருந்து சீட்டு கொடுத்தாங்க. அக்ஷயா, இது கொஞ்சம் பார்மசியில போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நான் கொஞ்சம் பிரகாஷ் கிட்ட தனியா பேசணும். அக்கா, அப்படி என்ன ரகசியம் உங்க 2 பேருக்குள்ள? இங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே, எங்க கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ ஃபாரின்ல படிச்சுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை பழகிட்ட போல. உன் அக்கா புருஷனை போய் பேர் சொல்லி கூப்பிடுற. அக்ஷயா, புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாத, அது நல்லதில்ல. நித்யா தன்னுடைய வயிற்றை பார்க்கவும் அவளுடைய உடல்நிலையை பற்றி மணிசேகர் விசாரிக்கிறார். உடனே திடுக்கிட்ட நித்யா தன்னுடைய கீழோதட்டை கடித்துக் கொண்டு, இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, சரி நான் அவர்கிட்ட கேக்குறேன் என்று கூறிய நித்யா, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அங்கிள் என்று சொல்லிவிட்டு அவள் டாக்டரை சந்திக்க சென்றாள். அந்த மருத்துவர் நடுத்தர வயதில் இருந்தார். அவருடைய கனிவான ஆறுதலான பேச்சு அவர் மீது அதிக நம்பிக்கையை ஏற்படுத்தியது. கவலைப்படாதமா, உங்க பெரியப்பா கிட்ட இப்ப நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. அவர் மேல இருந்த தீக்காயமும் ஆறிட்டு வருது. ஆனாலும் இனிமே இன்ஃபெக்ஷன் ஆகாம நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். தீக்காயத்தை தவிர அவர் ஹார்ட்லயும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கூடிய சீக்கிரமே அவரால் எழுந்திருச்சு நடக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்று டாக்டர் கூறினார். நிஜமாதான் சொல்றீங்களா டாக்டர்? எங்க பெரியப்பாவால பழையபடி நடக்க முடியுமா என்று நித்யா உற்சாகத்துடன் கேட்கவும், கண்டிப்பா நடப்பார்மா, நீ கவலைப்படாத. ஆனா நான் சொன்னது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவர் ஃபுல்லா ரெஸ்ட்ல தான் இருக்கணும். தேவையில்லாம யாரும் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முக்கியமா இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கணும் என்று டாக்டர் கூறினார். அவரை பார்க்க யார் வரப்போறாங்க? தனக்கு ஒரு அப்பா இருக்கிறதே அக்ஷயா மறந்துட்டா என்று நித்யா நினைத்து கொண்டிருக்கும் போதே, நீயும் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புமா, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று டாக்டர் கூறினார். ஓகே டாக்டர், நான் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு பணம் கட்டணும் என்று நித்யா தயக்கத்துடன் கேட்கவும், பணமா? அதுதான் ஏற்கனவே கட்டியாச்சேமா. உங்க பெரியப்பா 1 வருஷத்துக்கு இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் அட்வான்ஸா பே பண்ணியாச்சேமா என்று கூறினார் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர் என்று சொல்லிவிட்டு நித்யா வெளியில் வந்தாள். அவளுக்கு அருகில் இருந்த மணிசேகர் அவளுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக சென்றவர், நித்யா, நான் அப்பவே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன நித்யா இது? அண்ணனோட ட்ரீட்மெண்ட்க்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டியாச்சுன்னு சொல்றாரு. அவ்வளவு பணத்தை நீ எப்படி கட்டின? நீ என்ன வேலை பாக்குற? ஒருவேளை ஏதாவது தப்பு பண்றியா என்று அவர் நித்யாவை சந்தேகமாக பார்த்து கேட்டார். நித்யாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தான் இப்பொழுது முகம் தெரியாத ஒருவனுடன் திருமணம் செய்து கொள்ளாமல் இணைந்து வாழ்வதும், அவர் மூலமாக தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருப்பதையும், அவர்தான் தனக்காக இந்த குடும்பத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவளால் எப்படி மணிசேகரிடம் சொல்ல முடியும்? அதை சொன்னால் மணிசேகர் தான் அதை ஏற்றுக்கொள்வாரா? ருத்ர தாண்டவம் ஆடிவிடுவார் என்று நித்யாவிற்கு தெரியும். என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்த நித்யா, அங்கிள், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் வேலை செய்யற கம்பெனியோட பாஸ் கிட்ட தான் நான் அட்வான்ஸா பணம் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கட்டியிருக்கேன் என்று கூறினாள். ஆனால் மணிசேகர் அவளை நம்பவில்லை. என்னமா சொல்ற? இந்த காலத்துல எந்த பாஸ் இவ்வளவு பணத்தை அட்வான்ஸா கொடுப்பாரு? உண்மைய சொல்லு நித்யா என்று அவர் சற்று கோபமாக கேட்கவும், நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். நான் வேலை செய்யற கம்பெனியோட பாஸுக்கு என் மேல நிறைய நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கு. எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா கூட சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டுதான் பெரியப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வாங்கி கட்டியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போகலையா என்று நித்யா அப்பாவியாக கேட்டாள். இல்ல நித்யா, அப்படியெல்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் அண்ணனோட வளர்ப்பு அப்படி. கண்டிப்பா நீ எந்த தப்பும் செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று மணிசேகர் கூறினார். அவளும் மணிசேகரும் பேசிக் கொண்டிருக்கும் போது குணாவின் அறையிலிருந்து நித்யா நித்யா என்ற குரல் கேட்டது. உடனே இருவரும் உள்ளே சென்று பார்த்தார்கள். குணாதான் நித்யாவின் பெயரை சொல்லி அழைத்தார். பெட்டில் படுத்திருந்த அவரை பார்த்தவுடன் நித்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஓடி சென்று அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டவள், பெரியப்பா, நீங்களா இப்போ என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க என்று அவள் கண்ணீர் மல்க கேட்டாள். ஆமா என்று அவர் தலையை அசைக்கவும், பெரியப்பா, இப்பதான் நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே உடம்பு ஃபுல்லா சரியாயிடும்னு சொன்னாரு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று நித்யா அன்புடன் கூறினாள். அவளை பார்த்து புன்னகைத்த குணா, இனிமே திரும்பி நான் உயிரோட வரமாட்டேன், அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அந்த கடவுள்கிட்டயே போராடி என் உயிரை நீ மீட்டு கொண்டு வந்துட்டமா என்று கூறினார். இதுக்கெல்லாம் காரணம் அக்ஷயாதான்.
அந்த பிரகாஷ் வேணும்னே நம்ம குடும்பத்தை சேர்ந்த 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு இருக்கான். அவன் தான் இப்படி இருக்கான்னா அக்ஷயா ஏன் தான் இப்படி புத்திக்கிட்டு போய் நடந்துக்கிறாளோ தெரியல. எனக்கு என்னவோ அவ அப்படியே அவங்க அம்மா மேனகா மாதிரியே இருக்காளோன்னு தோணுது. மேனகாவை பத்தி தெரிஞ்ச உடனே நீங்க அவளை வீட்டை விட்டு துரத்திருக்கணும் என்று மணிசேகர் கூறினார். என்ன பண்றது மணி? அப்ப நித்யாவும் சின்ன பொண்ணு, அக்ஷயா கை குழந்தை. எப்படியும் மேனகா மாறிடுவானுதான் நினைச்சேன். ஆனா அவ இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல என்று குணா கூறினார். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட நித்யா, மேனகா பெரியம்மா ஏன் வீட்டை விட்டு போனாங்க என்று அவர்களை பார்த்து கேட்டாள். வேணா விடுமா, அந்த கேடு கட்டவளை பத்தி பேசவே எனக்கு பிடிக்கல என்று கூறிய குணா வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அண்ணா, நித்யா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, இன்னும் எதுக்கு அவகிட்ட மறைக்கணும்? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன் என்று மணிசேகர் கூறினார். ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட மணிசேகர், குணா அண்ணனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் மேனகா. அண்ணனுக்கு வாழ்க்கையில பெருசா லட்சியமும் கிடையாது. அவர் ஒரு ஹோட்டல்ல வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுல வர வருமானத்தை வச்சு சிக்கனமா தன் குடும்பத்தை வச்சுக்கலான்னு அவர் நினைச்சாரு. ஆனா மேனகா அந்த மாதிரி இல்ல. அவளுக்கு ஆடம்பரமா பெரிய பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசை. தன் கணவனால அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய ஒரு காலமும் அமைச்சு கொடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மேனகாவுக்கு அண்ணன் வேலை செஞ்ச ஹோட்டலோட மேனேஜர் கூட தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அந்த ஆள் நல்ல வசதியானவர். இதனால வீட்டுல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அண்ணன் ஜாடம் அடைய எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா மேனகா இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டா. ஒரு நாள் மேனகா அந்த மேனேஜர் கூட ஒன்னா இருக்கிறத அண்ணன் நேராவே பாத்துட்டாரு. அவங்கள கையும் களவுமா பிடிச்சு கேட்கும்போது அந்த மேனகா என்ன சொன்னா தெரியுமா? இது ஏன் வாழ்க்கை, இத நான் ஏன் இஷ்டப்படிதான் வாழ்வேன். காசு பணம் இல்லாதவனுக்கு அதை கேட்க எந்த உரிமையும் இல்ல. உன்னால இந்த மாதிரி ஒரு பணக்கார வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட அண்ணன் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. இவங்களை யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த ஆள் மேனகாவை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அவன் கூடயும் அவ கடைசி வரைக்கும் இல்ல. அவன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் உருவிக்கிட்டு அவனை துரத்தி விட்டுட்டா. அதுக்கப்புறம் வேற ஒரு பணக்காரனை பிடிச்சுக்கிட்டா என்று மணிசேகர் கூறவும் இதை கேட்ட நித்யாவிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. பெரியப்பாவிடம் இருந்து பிரிந்து சென்ற மேனகா வேறொரு நபரின் வாழ்க்கையையும் சூறையாடி விட்டுத்தான் நிதிஷை சந்து திறக்கிறாள் என்பதை அவள் இப்பொழுது புரிந்து கொண்டாள். மணிசேகர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த குணாவின் முகம் வெறுப்பும் அவமானமும் நிறைந்திருந்தது. அவருக்கு அருகில் சென்று அவர் கைகளை பிடித்துக் கொண்ட நித்யா, கவலைப்படாதீங்க பெரியப்பா, நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்கவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்கவங்க பலனை அனுபவிப்பாங்க என்று கூறினாள். அது இல்லம்மா, எனக்கு உன்னை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அந்த பிரகாஷுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையே நான் வீணாக்கிட்டேனேமா. உன்னை ஒரு நல்லவன் கையில பிடிச்சு கொடுத்து உன்னோட குழந்தைங்கள என் கையில எடுத்து கொஞ்சணும். அப்பதான் எனக்கு நிம்மதி என்று குணா புலம்பினார். இப்பதான் உங்க உடம்பு கியூர் ஆயிட்டு வருதுன்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப அத பத்தி எல்லாம் பேச ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா இருங்க என்று நித்யா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட மணிசேகர், ஆமாண்ணா, இனிமே நீங்க நித்யாவை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கடைசி வரைக்கும் அவ உங்களை நல்லபடியா வச்சு பாத்துக்குவா என்று கூறினார். வெட்ட அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சரி, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று அவர்களை பார்த்து நித்யா கேட்டாள். நீ என்ன செஞ்சாலும் ஓகேதான். நீ தினமும் இங்க வரணும்னு அவசியம் இல்ல. உன்னோட வேலைய பாரு என்று குணா சிரித்துக்கொண்டே கூறினார். அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பெரியப்பா. எனக்கு நாளையில இருந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களை வந்து பாக்குறேன் என்று கூறிய நித்யா அவர்களிடம் விடை பெற்று வீட்டிற்கு கிளம்பினாள். அடுத்து வரவிருக்கும் கார் ஷோவிற்காக நித்யா முழுமையாக தயாராக ஆரம்பித்தாள். நித்யா முறையாக மேக்கப் பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த பணிக்கு வரவில்லை. அவளுடைய ஆர்வம், திறமை, கடின உழைப்பு ஆகியவைதான் அவள் இந்த அளவுக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த கார் ஷோவில் 50 மாடல்கள் கலந்து கொள்ள இருந்தார்கள். அதன் தீம் வெட்டிங். அது பற்றி ராகவ் அவளுக்கு மெயில் அனுப்பியிருந்தார். அடுத்த நாள் காலையில் ஜெனி வீட்டிற்கு வந்திருந்தாள். அவள் வந்தவுடன் அமைதியாக இருந்த வீடு கலகலப்பாக இருந்தது. நித்யாவின் முகம் லேசாக வாடினாலே மாஸ்க்மேனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவளுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவன் ஜெனியை வர சொல்லி உத்தரவிட்டிருந்தான். நித்யா ஹோட்டலுக்கு எடுத்து செல்ல சமைத்த உணவுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். ஹாலில் இருந்த சோஃபாவில் படுத்துக்கொண்டு தன்னுடைய மொபைலில் கேம் விளையாடி கொண்டிருந்த ஜெனி, ஏ நித்யா, இங்க வாயேன் என்று கத்தினாள். இப்ப எதுக்குடி இப்படி கத்துற என்று கேட்டுக்கொண்டே நித்யா வரவும், ஏய் இங்க பாருடி, அந்த டப்பா மண்டைய பிரகாஷோட கல்யாணத்தை பத்தி சோஷியல் மீடியால வந்திருக்கு
என்று தன்னுடைய மொபைலை காட்டியவள், இவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக வேணும்னே தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுல தன் கல்யாணத்தை பத்தி சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன் என்று ஜெனி கூறினாள். அங்கிருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து கடித்த நித்யா, இல்லடி, எனக்கெனவோ இது அக்ஷயாவோட வேலையா இருக்குன்னு தான் தோணுது. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்த பேசி நாம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் என்று நித்யா சாதாரணமாக கூறினாள். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். இத பார்த்த உடனே எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வருதுடி. ஒரு பையன் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் தன்னோட வைஃபுக்கு மேக்கப் போட்ட பியூட்டிஷியனை தேடி போய் ஒரு ஐபோனை கிஃப்டா கொடுத்தானா. அந்த பியூட்டிஷியனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஆசையோட அதை ஓபன் பண்ணி பாத்திருக்கா. பார்த்தா உள்ள பழைய நோக்கியா பட்டன் போனு. உடனே ஷாக் ஆகி அவனை பார்க்கவும், அவன், இன்னைக்கு என் வைஃபை பார்க்கும்போது எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னானா. இந்த ஜோக் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, கண்டிப்பா அந்த மேக்கப் பிசாசு அக்ஷயாவுக்கு பொருந்தும் என்று ஜெனி கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் நித்யாவால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை. விழுந்து விழுந்து சிரித்தாள். சரி விடுடி, அதுங்க ரெண்டும் ஏதாவது பண்ணிட்டு போகட்டும். இன்னைக்கு ஈவினிங் என்னோட ஃபேவரட் ஸ்டார் பவன்குமாரோட மியூசிக் ப்ரோக்ராம் காவேரி ஹால்ல நடக்க போகுது. நம்ம 2 பேரும் அதுக்கு போலாமா என்று ஜெனி கேட்டாள். இல்ல ஜெனி, என்னால வர முடியாது. நைட் அவர் வந்துருவாரு என்று நித்யா சிரித்துக்கொண்டே சொல்லவும், பரவாயில்ல, ஒரு நாள் தானே, அதெல்லாம் உன் ஆள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அவர் வரத்துக்குள்ளார நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். நான் உன்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கறேன். என் கூட நீ வந்தே ஆகணும் என்று ஜெனி பிடிவாதமாக கூறினாள். ஜெனியை மறுத்து நித்யாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. வேறு வழியில்லாமல் தலையை ஆட்டிய அவள், அது சரி, அங்கிள் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல தானே இருக்காரு, அவருக்கு நிதிஷ பத்தி தெரியுமா என்று நித்யா கேட்டாள். என்னடி பேர் சொல்லி விசாரிக்கிற? இனிமே அப்பான்னு உரிமையோடு சொல்ல வேண்டியதானே என்று ஜெனி கேட்கவும், அவரே எனக்கு அப்பா கிடையாது, ஆதிஷ்க்கு தான் அப்பா என்று நித்யா கோபமாக கூறினாள். சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட அன்புக்காக நீ எவ்வளவு ஏங்க இருக்கன்னு எனக்கு தெரியும்டி. இப்ப அவர் பக்கத்துல இருந்தும் உனக்கு அவரோட அன்பு கிடைக்கல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இவ்ளோ நாளா மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் தான் ஃபீல் பண்ணணும். அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும் பாரு. சரி, அதை விட அப்பா அடிக்கடி மிஸ்டர் நிதிஷ பத்தி சொல்லிருக்காரு. நிதிஷ் கனடாவுல ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப் டிசைனராவும் இருந்திருக்காரு. அவர் பேர் அங்க ரொம்ப ஃபேமஸ். உண்மையை சொல்லணும்னா அவரோட டிசைனை விட அவரோட பிராண்ட் தான் அங்க ரொம்ப பாப்புலர் என்று ஜெனி கூறினாள். ஓ அப்படியா என்று நித்யா யோசிக்கவும், திடீர்னு நீ எதுக்காக அவரை பத்தி விசாரிக்கிற? ஒருவேளை நீயும் லேண்ட்ஸ்கேப் டிசைனிங் படிச்சு உங்க அப்பாவுக்கு சாரி மிஸ்டர் நிதிஷுக்கு போட்டியா வர போறியா என்று ஜெனி கிண்டலாக கேட்கவும், ட்ரை பண்ணி பார்த்தாதான் என்ன என்று நினைத்த நித்யா, அப்படிதான் வரணும்னு இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது, பார்க்கலாம் என்று கூறிவிட்டு மாஸ்க்மேனுக்கான உணவுகளை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு, இன்னைக்கு ஈவினிங் காவேரி ஹால்ல நடக்கிற பவன்குமாரோட ஸ்டார் நைட் ஷோக்கு போறேன். உங்க சாப்பாடெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன், சூடு பண்ணி சாப்பிடுங்க என்று மெசேஜ் அனுப்பினாள். ஃபங்க்ஷன் எப்ப முடியும்? நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று மாஸ்க்மேனிடமிருந்து உடனே மெசேஜ் வந்தது. பரவாயில்ல, நானே வந்துடுவேன், ஜெனி கூட தான் போறேன் என்று நித்யா மெசேஜ் அனுப்பினாள். டைம் என்ன என்று மீண்டும் மெசேஜ் வந்தது. இவர் விடமாட்டார் போல இருக்கே என்று புன்னகைத்த நித்யா 11 o'clock என்று மெசேஜ் அனுப்பினாள். ஓகே என்று அவனிடமிருந்து மெசேஜ் வரவும் தன்னுடைய போனை வைத்துவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பெரியப்பாவிற்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஜெனியுடன் சேர்ந்து கிளம்பினாள். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சென்று உணவை கொடுத்துவிட்டு அவர்கள் காவேரி ஹாலுக்கு வந்தார்கள். அங்கே இருந்த சூழலை பார்த்த நித்யா திகைத்து போனாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.